ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன், நெக்ஸ்ட் கிளாஸில் நான் மெகந்தி பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றினது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நியூ வியூவர்ஸ் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டும் கொடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட்க்கு எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி மிக்ஸாலஜி அண்ட் கோன் சீல் பண்ணுறது எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே டீட்டெயில்டாக சொல்கிறேன். மிக்ஸாலஜிலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு கிளாஸ் அப்படியே லைட்டாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 50 கிராம் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு யூஸ்வலாக நமக்கு ரேஷியோஸ்லாம் ஆல்ரெடி தெரியும் இல்லையா? 30 கிராமுக்கு 100 கிராமுக்கு 30 கிராம் சுகர் வந்து நம்ம போடுவோம். நான் இன்றைக்கி 50 கிராம் ஹென்னா பவுடர் 15 கிராம் வந்து சுகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். அதுதான் நமக்கு ப்ரொசீஜர் வந்து ஆல்ரெடி தெரியும். சேம் ப்ரொசீஜர் நான் இதே தான் எப்போதுமே ஃபாலோ பண்ணுறேன். ஹென்னா பவுடர் வந்து ஒரு மைல்டாக க்ரீன் கலரில் தான் இருக்கும். இது லைட்டோட ரிஃப்ளெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஃபீல் க்ரீன், அது ஒரு மாதிரி க்ரீனிஷியாக தான் இருக்கும், இவ்வளோ டல்லாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு மேஷ்டு பொட்டேட்டோஸ் லைக் மைதா மாவில் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மெகந்தியை பொறுத்தளவுக்கு நிறைய வழி இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு. அது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணணும், அது மட்டும்தான். எந்த ஒரு ஃபாலோட்டும் பண்ணாமல் கரெக்டான ப்ரொசீஜர் அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, ராங் வேவை சூஸ் பண்ணி அதிலிருந்து சம்பாதிக்கணும், அதிலிருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அதே போல் ஏதாவது ஒரு டீலர்கிட்ட இருந்து யார்கிட்ட இருந்துமே ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது எந்த வித ப்ராப்ளமும் நமக்கு கொடுக்கல அண்ட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை கிளைண்ட்டுக்கிட்ட கொடுங்க. ஆக்சுவலி உங்களோட கஸ்டமருக்கு அதை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே ஜஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்காம எதுவுமே பண்ணாமல் அப்படியே இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்க கேட்குறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடாது. அது வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பேஸ்ட் பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே நல்லா லூஸ் அவுட்டாக நல்லா கரெக்டான ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி இருக்கும்போது ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்து சொல்லலான்னா டீ ட்ரீ, பிளெண்ட் ஆயில், யூக்கலிப்டஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. மெகந்தி ஆயில் இந்த மாதிரிலாம் கூட சேல் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஆயில் வாங்கணும், அது வந்து உங்களுக்கு எப்படி எந்தளவுக்கு ப்ரிஃபராக இருக்குது அந்த மாதிரி பாருங்கள். அது மாதிரி இப்போது நான் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணி பார்த்ததை தான் நான் சொல்கிறேன். என்னை ட்ரஸ்ட் பண்ணுறவங்க இதே ஆயில் நீங்கள் வாங்குவீங்க அண்ட் வந்து வேறு ஒரு டீலர்கிட்ட வாங்குறீங்கன்னா இன்கேஸ் அது சில டைம் வந்து அது வந்து நல்லா இல்லாமல் கூட போகலாம். அதனால் அவங்க சொன்னது தப்பு, மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. எங்கே வாங்குறீங்களோ அவங்களோட ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி லோ காஸ்ட் ப்ராடக்டை வந்து உங்ககிட்ட வந்து இது தான் அப்படின்னு சொல்லி கூட அவங்க சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது தெரியும். ஃபர்ஸ்ட் டைமே எடுத்த உடனே வந்துருமா அப்படின்னா அது இம்பாசிபிள் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது தான் அதில் எதுனா ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நீங்கள் தான் தேடணும். ஒரு டைம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்குறீங்க, கரெக்டாக வரலன்னா அது உங்கள் மேலே தப்பு இருக்கா இல்லை ப்ராடக்ட் மேலே தப்பு இருக்கா அப்படின்றத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி 15 ml வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மேலே கொஞ்சமாக தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படியே வைக்கிறதுனால ஓகே, நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுவேன். லைட்டாக கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை 8 to 12 hours வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். டயரிலைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கிற பிளேஸில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆகும். அண்ட் கொஞ்சம் ரொம்ப கூலாக அந்த மாதிரி இருக்கிற டைமில் கொஞ்சம் எக்ஸஸ் டைம் எடுக்கும். மேக்ஸிமம் நீங்கள் 8 hours வச்சிங்கன்னா போதும். 8 to 12 hours, அதுக்கு அதிகமாக போனால் கூட பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம், அந்த கரெக்டாக 8 hours எடுத்து பண்ண முடியல அப்படின்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எல்லா டைமும் அது மாதிரி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் ஒரு 4 to 3 hours வந்து எக்ஸஸ் ஆகிடுச்சு, ஏதோ சம் ஒர்க்னால உங்களுக்கு எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை ரெகுலர் பண்ணிக்காதீங்க, அது வந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணி வச்சதை அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது.
நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த டைம் வரைக்குமே இது க்ளோஸ்லேயே தான் இருக்கணும். நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. செலோ ஷீட்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலோ ஷீட்ஸை இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோல்ட் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஒரு கட், அவ்வளோதான். இதில் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை. இந்த பேஸ்ட் வந்து 25 கிராம்ஸ்க்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். 25 to 27 கிராம்ஸ் வரைக்குமே நம்ம மேக் பண்ணிக்கலாம் இந்த சைஸ் கோனுக்கு. இன்னும் எக்ஸஸாக வேணும்னா அதுக்கு வேறு மாதிரி கட் பண்ணணும் செலோ ஷீட்ஸை. ஆனால் மெஷர்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை, ஃபோல்டிங் மெத்தட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ண ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த கட்டர் கொஞ்சம் நியூவாக எடுத்துருக்கேன், அது லைட்டாக லூஸாக இருக்கிறதுனால என்னால் கட் பண்ண முடியல. ஆனால் ப்ரொசீஜர் இது தான், அது வந்து பார்த்துக்கோங்க. அகைன் அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணோம், செகண்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணோம். இப்போது 4 பேப்பர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? கட் பண்ண பீஸ் 4 பீசஸ் இருக்கும். இந்த 4 பீசஸை அகைன் 2 ஃபோல்டு வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணிட்டோமா, இப்போது டாப்லேருந்து பாட்டம் அப்படியே ஒரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க. டாப் டு பாட்டம் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு ஹரிசாண்டலில் இருக்கிற பேப்பர். டாப் டு பாட்டம் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஃபர்ஸ்ட் ஒரு கட்டு, அகைன் ஒரு ஃபோல்ட் பண்ணி செகண்ட் ஒரு கட், அவ்வளோதான் செலோ ஷீட் கட்டிங்க. எப்படி கட் பண்ணுறோன்னா, ஒரு பேப்பர் இருக்குது, ரெக்டாங்குலர் ஷேப்பில் பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லென்த் அண்ட் பிரெத்தை 2 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸும் இல்லை. 16 ப்ரீ கட் செலோ ஷீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நமக்கு அதை ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவுமே ஈஸியாக நமக்கு கிடைச்சிரும். பேப்பர் கட் பண்ணியாச்சு. இது எம்டி கோன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செலோ ஷீட் பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதில் ஷைனாக ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் மேட் ஃபினிஷில் இருக்கும். ஷைனாக இருக்கிறது வெளியில் வச்சு ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணும்போது பேப்பரோட கார்னர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து கை வந்து வச்சுக்கோங்க. அங்கேருந்து தான் ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நார்மலாக யூஸ்வலாக நம்ம பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுவோம்ல, கோன் பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான். இதில் இந்த இடத்துக்கிட்ட எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, நம்மளோட தம் ஃபிங்கர் வந்து அந்த ஹோல்குள்ளே இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து ரெடி பண்ணும் போது, ஏன்னா ஃபிங்கர் சைஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்னோடய ஃபிங்கருக்கு அந்த கோனோட மவுத் வந்து லைட்டாக லூஸாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு ஃபிங்கர் வந்து கொஞ்சம் பெருசாக வருது அப்படின்னா அந்த ஹோல், அதாவது மவுத்தோட ஹோல் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் சின்னதாக இருக்குது தம் ஃபிங்கர்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்துடும். எதுவுமே ப்ராக்டிஸில் தான் வரும், எடுத்த உடனே வரல அப்படின்றது மீன் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம போட்டிருக்க பின் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, அது சேம் டைம் ரொம்ப லூஸ் அவுட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் பின்னை இழுத்தீங்கன்னா அது வெளில வர ரொம்ப அப்படியே ஃப்ளோவாக வரணும். ரொம்ப டைட்டாக வெளிலவே வராத மாதிரி அப்படி டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அதே சமயம் பின் வந்து நீங்கள் அப்படி ரிமூவ் பண்ணாலே கீழே தானாகவே விழுகிற மாதிரி அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு நல்ல டேப் டிஸ்பென்சர் வந்து வாங்கிக்கோங்க. பெருசு வந்து வாங்கிக்கோங்க, ரொம்ப ப்ரிஃபர்டாக இருக்கும். குட்டியாக வாங்கும்போது நீங்கள் டேப் இழுக்கும்போது கையோடவே டிஸ்பென்சரும் சேர்ந்து வரும். 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால் பெருசே வந்து வாங்கிக்கலாம். இப்போது நம்மளோட பேஸ் பாருங்கள், ஒரு 12 hours கிட்ட நான் வச்சுருந்தேன். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள கலரும் மேலே இருக்கிற கலரும் டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. உள்ளே வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்கும், மேலே வந்து ஒரு லைட் அந்த ப்ரௌன் ஷேட் மாதிரி நமக்கு தெரியும். இந்த மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் டை ரிலீஸிங் ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றது மீன் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஹென்னா பவுடர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் ஏதாவது போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு வந்து ஃபார்ம் அவுட் வந்து ஆகியிருக்காது. அதே மாதிரி ஆயில் வந்து எக்ஸஸாகவோ இல்லை வந்து கம்மியாகவோ போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாகும்போது ஸ்டெயின் வராமையும் போகலாம். எக்ஸஸ் ஆகும்போது ரொம்ப பிளாக்காக அந்த மாதிரி இருந்தாலும் பார்க்குறதுக்கு மெஹந்தி ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கும்போது ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள்.
தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கவனமாக இருங்க. தண்ணி எக்ஸஸாக போயிடுச்சு அதுக்காக நம்ம ஹென்னா பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம டைரிலிசிஸ் ப்ராசஸ்க்கெலாம் ஹென்னா பவுடர் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் டைம்லாம் கொடுக்க முடியாது. நீங்கள் ஹென்னா பவுடர் போடுறீங்கன்னா ஸ்ட்ரெயின் வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹென்னா பவுடரோட குவான்டிட்டி அதிகமாக போகும்போது ஓகேங்களா. அதனால் கவனமாக தண்ணி வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் டிசைன் போடும்போது மெர்ஜ் அவுட் ஆகிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக எய்ம் பண்ணுற டிசைன் வந்து போட முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களோட இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தது எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ வந்து செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த மாதிரி எம்டி கோன் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு கோன் வந்து ரோல் பண்ணிவிட்டு பின்லாம் போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கோனுக்குள்ளே எம்டி கோனில் ஃபில் பண்ணி ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோ வந்து கையில் போட்டு பாருங்கள். பேப்பரில் அந்த மாதிரி இல்லாமல் கையில் போடுங்க. 2 லைன் போடுங்க. 2 லைனும் மெர்ஜ் ஆகாமல் கரெக்டாக போடுற மாதிரி இருக்கா அப்படின்னா பேஸ்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மெயின் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு தான் நான் சொல்கிறேன். எல்லா டைமும் இது மாதிரி யூஸ் பண்ணணுன்னு தேவையில்லை. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே அந்த கன்சிஸ்டன்சி வந்து தெரியும். அதுக்காக தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக தான். நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஸ்டிக்கியாக இருக்கணும். அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் போடுறதுக்கு நல்ல சூப்பராக ஃப்ளோ வரும். நல்லா குவாலிட்டியான ஹென்னா பவுடர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி குவாலிட்டியாக ஆயில்ஸும் குவாலிட்டியாக யூஸ் பண்ணுங்கள். ப்ராடக்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. அது மாதிரி இப்போது பீட்டர் போடணுமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும். பீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளால் ஹேண்டில் இந்த அளவுக்கு ஃப்ளோவியாக மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துக்கு குவான்டிட்டி கம்மியாக இருக்கும்போது ஹேண்ட்லேயே இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பேச்சுலா மஸ்ட்டை அதுவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஹென்னா பேஸ்ட் வந்து எதுவும் வேஸ்டேஜ் கண்டிப்பாக ஆகாது. ஸ்பூனில் இந்த அளவுக்கு நம்ம வைப் பண்ணி எடுக்க முடியாது. ஸ்பாட்ச்லாம் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டும் நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது. சேம் டைம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். எப்படி வேணாலும் ஃபோல்ட் பண்ணி வர்றதுனால கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால் நல்லா வாங்கிக்கலாம், தப்பில்லை. குவான்டிட்டி அதிகமாகும்போது பீட்டர் வந்து போடுறது உங்களுக்கு அது வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். அண்ட் சேம் டைம் ஈஸியாக வந்து வேலையும் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா. அதனால் பீட்டர் வந்து அதிகமாக குவான்டிட்டி யூஸ் பண்ணும்போது ஒரு 100 கிராம் 200 கிராம்க்கெலாம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணினா 50 கிராம் தான் போட்டிருக்கேன். அதனால் பீட்டர் யூஸ் பண்ணலை. இருந்தாலும் பீட்டர் யூஸ் பண்ணும்போது எப்படி வருது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டிக்கினஸ் இன்னும் வந்து நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு லம்ஸும் ஃபார்ம் ஆகாது. ரொம்ப சூப்பர் ஸ்டிக்கியாக கிடைக்கும். ஏன்னா கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மிஷின் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இல்லையா, அதுக்கு வந்து சொல்கிறேன். நான் ஆல்ரெடி ஹேண்ட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் நான் பீட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பீட்டர் வந்து கம்மியான குவான்டிட்டிக்கு அவசியம் இல்லை. இதனால் ஏதாவது வேரியேஷன் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதிகமான குவான்டிட்டி போடும்போது ஹேண்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அது வந்து சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். அந்த கன்சிஸ்டன்சி வந்து அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்காக தான் பீட்டர் வந்து யூஸ் பண்ணுறது, வேறு எதுவும் இல்லை. நல்ல மாய்ஸ்டாக நம்ம கணேஷ்லாம் ரெடி பண்ணுவோம்ல, சாக்லேட் கணேஷ்லாம் அந்த மாதிரி நமக்கு இருக்கணும் பார்க்கும்போது. பாருங்கள், ஸ்பேச்சுலாக நான் டிப் பண்ணி எடுக்கும்போது எவ்வளோ ஃப்ளோ வந்து அந்த ஸ்டிக்கினஸ் கிடைக்கிது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தாலே கரெக்டாக தான் இருக்குது. நம்ம எப்படி இப்போது ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹைட்டாக இருக்கிற மாதிரி கிளாஸ் எதுனா எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரி கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் பேக் இன்சர்ட் பண்ணிக்கணும். அது உள்ளுக்குள்ளே ஸ்டாக்கிங் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹென்னா பேஸ்ட்டை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. என்னடா இது நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஃப்ளோவாக வருமே, இது வரல அப்படின்னு யோசிக்காதீங்க. குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் அவ்வளோ ஃப்ளோலாம் வராது. இருக்கிற பேஸ்ட்டே கொஞ்சம் தான். அது எப்படி ரொம்ப நேரத்துக்கு வந்துகிட்டே இருக்காது இல்லையா, அதனால தான் நம்ம ஸ்பேச்சுலாக வச்சு தான் ரிமூவ் பண்ணி விடணும். ஏன்னா பவுல்லே நமக்கு இது இருந்துருச்சு. பவுலில் கொஞ்சமாக இருக்கிறதுனால பவுல்லே ஸ்டிக்கி ஆகிடும்.
ஓகேங்களா, அதனால தான் வரல. அதுக்காக என்னடா நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் அப்படி கண்டினியூஸாக வருவேன். அது வந்து குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக பண்ணும்போது ஃப்ளோ வந்து ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாத்தையுமே பவுல்லேருந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே அமௌண்ட் தான், அதனால் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை அப்படியே பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாக அப்படிலாம் இருக்காது. ஸ்டாக்கிங் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம், உடனே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டாக்கிங் எதுவும் டேமேஜ், அதாவது எதுவும் ஹோல்ஸ் வராத வரைக்குமே நான் அதை ரீயூஸ் பண்ணுவேன். அதனால ஸ்டாக்கிங் வந்துட்டு நீங்கள் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உடனே போய் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போது கண்டெய்னர்லேருந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமா கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி டைட்டாக ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கிங் அண்ட் வந்து அதே மாதிரி பைப்பிங் பேக் ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி நல்லா டைட்டாக கையில் வச்சு பிடிச்சிக்கணும். ரெண்டுத்தையுமே நல்லா ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா, ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம இழுத்துக்க வேண்டியது தான். ஒரு கையில் பைப்பிங் பேக்கோட ஸ்டாக்கிங்கும் சேர்த்து நம்ம ஹோல்ட் பண்ணியிருப்போம். அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் மட்டும் ரிமூவ் பண்ணும்போது ஸ்டாக்கிங் மட்டும் வெளில இழுத்தோம்னா நம்மளோட பேஸ்ட் வந்து பைப்பிங் பேக்கில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா, இது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பழகிடுச்சுன்னா ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 தம் ஃபிங்கரும் வந்து ஃபிங்கரில் இப்படி மட்டும் வச்சு இழுக்காமல் கையில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கிங்கை நீங்கள் நம்மளோட உள்ளங்கையில் ஃபோல்ட் பண்ணி இழுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக இழுத்துட்டிங்கன்னா ஸ்டாக்கிங்கோட பேஸ்ட்டும் சேர்த்து அப்படியே ஸ்டாக்கிங் வெளில வந்துடும். பொறுமையாக அப்படி உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வந்து அது ஃபீல் ஆகணும், வெறும் ஸ்டாக்கிங் மட்டும்தான் வெளியில் வர்ற மாதிரி ஃபீல் ஆகணும். இது கம்மி குவான்டிட்டி ஒரே டைம் வந்து ஃபில்டர் பண்ணும்போது பெயின் அந்தளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இதே ப்ராசஸ் வந்து அதிகமாக ரிப்பீட்டாக நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் இருக்க தான் செய்யும். ஒரு இது நம்ம பண்ணணுன்னா எஃபர்ட் போட்டு தானே ஆகணும். ஃபில்டர் பண்ணும்போது கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். வலிக்காதுன்னு சொல்ல முடியாது, அதை பழகிக்கணும், அவ்வளோதான். எம்டி கோன்ஸில் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எம்டி கோன் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் வந்து பல்காக ஆர்டர்ஸ்லாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டே வந்து கோன்லலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எம்டி கோன்ஸ்லாம் ரெடி பண்ணும்போது ஒரே டைமில் எல்லா வேலையும் செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபில் பண்ணும்போது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோனோட நிறைஞ்சி வர்ற அளவுக்கு ஃபில் பண்ணக்கூடாது, அதில் 3/4 வரைக்கும் ஃபில் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு கோனுமே நம்ம ஃபில் பண்ணுறது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு வைக்காமல் ஒவ்வொரு கோனுமே ஒயிட் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு கோன் வந்து கம்மியான குவான்டிட்டியில் போகிருக்கலாம், எல்லா கோனுமே அதிகமாக இருக்கும், அதை வந்து கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில கஸ்டமர் வந்து கேட்பாங்க, என்ன 20 கிராம்ஸ் தான் இருக்குது உங்கள் கோன் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஒரே ஒரு கோன் வந்து மிஸ் ஆகி போயிருக்கலாம், அதை வந்து அவங்க ப்ராப்ளமாக இதை பண்ணி கேட்பாங்க. அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கோனையுமே நீங்கள் வந்து ஃப்ளோவும் டெஸ்ட் பண்ணிக்கணும், சேம் டைம்ஸ் ஒயிட்டையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் நீங்கள் சீல் பண்ணி கொடுக்கணும். அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈச் அண்ட் எவ்ரி கோன் நீங்கள் வந்து அதை ஒயிட் ஸ்கேலை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணுறீங்க, ஒயிட் ஸ்கேலில் வைக்கிறீங்க, கரெக்டாக இருக்கா எடுத்து வைக்கிறீங்க, அந்த மாதிரியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோனையும் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக நம்ம பண்ணி கொடுத்தாலுமே சில எல்லாரையுமே நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. சில பேர் வந்துட்டு அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஏதாவது ஒரு குறையை வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தான் சால்வ் பண்ணி போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நான் டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணேன் அப்படின்னு நம்மளால் போல்டாக சொல்ல முடியும். அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி பேட்ச் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கோன் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமோ இல்லை ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஷேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டெயின் கொடுக்கும். ஓகேங்களா, அதனால் பேட்ச் டெஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செக் பண்ணி வெளியில் கொடுங்க. அப்போ தான் நம்மளால் போல்டாக எதுவும் சொல்ல முடியும், இல்லை கரெக்டாக தான் பண்ணோம் அப்படின்ட்டு. சீல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிராஸில் ஒரு டேப், இப்போது வி மாதிரி ஒரு ஓப்பன் ஷேப் இருக்கும் இல்லையா, அதில் ஃப்ளாட்டாக ஒரு சில டேப் போட்டு சீல் பண்ணுங்கள். இந்த கிராஸில் இருந்து வி ஷேப் கிட்ட நம்ம மட்டுமே டேப் போட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த கிராஸ்லேருந்து சம்டைம்ஸ் வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த வி ஷேப்பை ஃப்ளாட்டாக போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது டைட்டாக பிடிச்சி ஃப்ளோ டெஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ மேலேயும் நம்ம சீல் பண்ணிட்டோம், கீழே வந்துட்டு டேப் வந்து போடணும்.
குட்டியாக ஒரு டேப் எடுத்து எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா லீக் ஆகாது. இப்போ மேலே வந்து ஒரு 3 to 4 ஃபோல்டு வந்து குட்டி குட்டியாக பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக பண்ணுறோம்னா லீக் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி 2-3 ஃபோல்டு குட்டியாக பண்ணிவிட்டு ரைட் டு லெஃப்ட் ஒரு ஃபோல்டு, லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு, அவ்வளோதான். அதை அப்படியே டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு டேப் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட வேண்டியது தான். பேக் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சி ஸ்டிக் பண்ணுங்கள். லூஸ் அவுட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மேலே இந்த மாதிரி கிராஸில் ஒரு டேப் போட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி டேப் போட்டுட்டு எங்கேயுமே ஓப்பன் அவுட் ஆகாமல் நல்லா அழகாக ஷைனாக இருக்கிற மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நம்மள்ட்ட இருக்கிற ஹென்னா பேஸ்ட் எல்லாமே எம்டி கோன்ஸில் ஃபில் பண்ணணும், அழகாக சீல் பண்ணணும், நீட்டாக பேக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கோன்லையும் அழகாக ஃபில் பண்ணி அழகாக சீல் பண்ணிக்கோங்க. லீக் எதுவுமே ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. லீக் எதுனா ஆகுது அப்படின்னா இன்னொரு செலோடேப் போட்டு நல்லா செக்யூர் பண்ணி அதுக்கப்புறமா சீல் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைம் சீல் பண்ணும்போதும் ஃப்ளோ டெஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீல் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பார்த்து நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணும்போது இது ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் வரல அப்படின்றதுனால விட்டுறாதீங்க. நிறைய டைம் எவ்வளோ டைம் நம்ம பண்ணுறோமோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். அது ப்ராசஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம டாபிக் வரலாம். வேறு எப்படிலாம் இதிலேருந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மெஹந்தி மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம், போட தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம போய் போட்டால் மட்டும் ஏர்ன் பண்ண முடியுமானா அது முடியும். எல்லா டைமும் அது மட்டும் நமக்கு பாசிபிளாக இருக்காது. எல்லாத்தையுமே கற்று வச்சுட்டா தான் நம்மளால் அதில் நல்ல ஒரு பிஸ்னஸாக க்ரோத் பண்ண முடியும். நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம மெஹந்தி போட கற்றுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெஹந்தி போட்டுட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ண முடியும். மேரேஜ்னால் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம போய் மெஹந்தி வைப்போம். அதுலேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வரும். ஒரு பார்ட்டிக்கு மெஹந்திக்கு போவோம், அப்போது வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வரும். அந்த மாதிரி எனி ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் இருக்குன்னா அந்த டைமில் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம போகலாம், அதுலேருந்து அமௌண்ட் வந்துடும். ஆனால் எல்லா டைமும் இது பாசிபிள் ஆனால் கண்டிப்பாக இல்லை. ஃபங்க்ஷன் இல்லாத டைமில் மெஹந்தி வந்து யாரும் அவ்வளோவா லைக் பண்ணி போட்டுக்க மாட்டாங்க இல்லையா? அப்போது நமக்கு எங்கேருந்து அமௌண்ட் வராது. சின்னதாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்களே போட்டுக்கலாம் அப்படின்றத சஜெக்ட் பண்ணிப்பாங்க. அப்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தேட மாட்டாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அதை மட்டுமே வச்சு எப்படி ஏர்ன் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னா இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக ஆர்கானிக் கோன் நம்மளே ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். ஆர்கானிக் கோனுக்கு என்ன ப்ராசஸ்ன்றதை நான் இப்போது டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இதே சேம் ப்ராசஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் எந்த ஒரு டவுட்ஸுமே உங்களுக்கு வராது. அண்ட் டவுட்ஸ் எதுனா இருக்குனாலும் நீங்கள் எப்போ எனக்கு கேட்டாலுமே நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, நீங்கள் மெஹந்தி கற்றுட்டு அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். அது மூலயமா வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். கிளாஸ் எடுக்கிறதுக்கு அமௌண்ட் வைக்காதது இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம். எனக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கறது பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு சர்டன் அமௌண்ட் வச்சுட்டு அதுக்கு ஆஃப்லைனில் தான் கிளாஸ் எடுக்கணுமா அப்படின்னு இல்லை. ஆன்லைனில் இப்போது நிறையவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கலாம். அதுலேருந்தும் ஒரு சர்டன் அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கோன்ஸும் ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இன்னும் இதில் கோன் ரெடி பண்ணுறதுக்கான கிட்டெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போது ஹென்னா பவுடர் தனியாக, எசென்ஷியல் ஆயில் தனியாக, இந்த மாதிரி இப்போது 100 கிராம் ஹென்னா பவுடர் ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு 1 kg இல்லை ஒரு 1/2 kg பை பண்ணும்போது அதே 100 ரூபா வந்து 100 கிராமுக்கு வராது, கம்மி ஆகும். உங்களுக்கே தெரியும் இல்லையா? 1 kg வாங்கும்போது ஒரு இப்போ வந்து 1000 ரூபி நமக்கு வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் 1000 ரூபி வராது, ஒரு 800, 850, 900 கூட வரும். அப்போது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நமக்கு லாபம். அதை நம்ம 100 ரூபியாக வந்து சேல் பண்ணும்போது ஒவ்வொரு இதுலேருந்துமே நமக்கு அமௌண்ட் வந்துடும். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இவ்வளோ ரேட்டா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த மாதிரி இந்த ஃபுல்லாக ஒரு பல்காக நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி அதை கம்மி குவான்டிட்டியாக வந்து கேட்குறவங்களுக்கு சேல் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்டேட்டில் இருக்கணும். லைக் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நியூவாக இது வரைக்கும் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, நீவாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இனி வந்து உங்களோட மெஹந்தி பற்றின அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? டெய்லியுமே ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை போட்டு
அதை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். அப்புறமா நீங்கள் வந்து டெய்லியுமே வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறத இது பண்ணிக்கோங்க. இர்ரெகுலராக ஒரு நாளைக்கு போடுறோம், 4 நாள் போடாமல் இருக்கும், அந்த மாதிரி என்ன மாதிரி தயவு செஞ்சு இருந்துடாதீங்க. ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலைலாம் இருக்கும் தான், அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. எடுத்த உடனே எனக்கு வியூஸ் போகுமானா போகாது. அதனால அதில் கொஞ்சம் சேட் ஆகிறேன். என்ன இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டோமே வியூஸ் போகல அப்படின்னு சேட் ஆகாமல் ரெகுலராக போடுங்க. ஒரு நாள் நம்ம கஷ்டப்படுறோன்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் நமக்கு கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி விஷயத்துலேருந்துலாம் ஏர்ன் பண்ணலாம். அப்போது மெஹந்தி மட்டும் போட தெரிஞ்சுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்கிடணும். இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோ போடலாமா, இந்த வீடியோ அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேங்களா? அப்போது உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு மற்றவங்க இது சொன்னால் நம்ம அதுக்காக பிரேக் ஆகக்கூடாது. யாரை பற்றியுமே கவலைப்படாமல் உங்களை ட்ரஸ்ட் பண்ணி நம்புகிறவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா ஓனாக போல்டாக இந்த பிஸ்னஸ்லலாம் இறங்குங்க. ஏன்னா அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் வருதுன்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கம்மியாக அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எல்லாமே இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இருக்கிறத வச்சு பண்ணலாம். ஹென்னா பவுடர்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. எடுத்தோடனே ஒரு பவுல் வந்து நான் வாங்கணும் காஸ்ட்லி அப்படிலாம் போகாமல் வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் ஹென்னா பவுடர் இதெல்லாம் நல்லா குவாலிட்டியாக பார்த்து அது மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்தது, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு 1.5 years பேக் இருக்கும். மேக்கப் போகல, என்கிட்ட ஒரு திங்க் இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறதுக்கு என்னென்னு நான் யோசிக்காமல் அது இல்லை, அதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றதுல லாஸ்ட் நைட்டில் ரொம்ப நாள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா சொன்ன வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லை அது இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு தெரியும், அது நம்ம சைடில் இல்லைன்னு இருக்கப்போ அதுக்கு ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன வச்சு பண்ண முடியும் அப்படின்றத திங்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை திங்க் பண்ணி அதுவும் பர்ஃபெக்டாக எனக்கு வந்துருச்சு. நான் ரெடி பண்ணது பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்போது ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்குது, நம்ம அது இல்லை அப்படின்றதுக்காக அந்த இதை நம்ம ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது நம்மளே நமக்கு மேலே உள்ள கான்ஃபிடென்ட் வந்து கம்மியாகிடும். அந்த மாதிரி லூஸ் அவுட் வந்து எங்கேயுமே ஆகாதீங்க. போல்டாக இருங்க. உங்களால் முடியும் அப்படின்னு நினைங்க. அப்டேட்டில் இருந்துகிட்டே இருங்க. சோஷியல் மீடியாவில் அப்டேட்டில் இருந்துகிட்டே இருங்க. அந்த அப்டேட்லாம் இருக்கிறது உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளமாக இருக்குன்னா ஃபேமிலிகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்டேட்டில் இருங்க. சில பேர் ஃபேமிலியிலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லாம் எதுக்கு இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் ஃபேமிலியோட சப்போர்ட்டும் நமக்கு தேவை. ஃபேமிலியை எதிர்த்துட்டு பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இந்த மாதிரி பண்ணால் இப்படி வரும், இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க. எடுத்த உடனே அவங்கக்கிட்ட ஹார்ஷாக பேசுறது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எப்போ என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி செலோ ஷீட் வந்து பல்காக ஆர்டர் போடணும். 1 or 2 ஆர்டர் போட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது சேர்த்து ஒரு 2 பீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து மடித்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது எட்ஜஸ்லாம் மடிஞ்சிருக்கும். உங்களால் அதை கட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. அந்த மாதிரி கம்மியாக வேணுன்ற பட்சத்தில் ப்ரீகட்டாவோ இல்லை எம்டி கோன்ஸாவோ அந்த மாதிரி வாங்கிக்கணும். இல்லை பல்காக ஆர்டர் போடுறீங்கன்னா அப்போது செலோ ஷீட்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். 50 அந்த மாதிரி வாங்கும்போது அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி என்ன கேட்டால் பக்கத்தில் இருக்க நியர்பை இருக்குன்னா நீங்கள் போய் செலோ ஷீட்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம். ஆர்டர் போட்டு வாங்கிறது எப்போதுமே வந்து கொஞ்சம் கார்னர்ஸ் வந்து டேமேஜ் ஆகி தான் வரும். ப்ரீகட்டடாக வாங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா எம்டி கோன்ஸாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது சொல்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி எத்தனை பேர் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி உங்களோட அப்டேட்டை கொடுக்குறீங்க அப்படின்றதையும் நான் செக் பண்ணுறேன். எவ்வளோ பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத பார்க்குறதுக்காகத்தான். இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களோட அப்டேட்ஸை கொடுங்க. எல்லாருமே சேர்ந்து முன்னேறலாம். இருக்கிற ஒரு லைஃப் நமக்கு பிடிச்சதை சந்தோஷமாக பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் யாருமே நம்மளை தப்பாக பேசிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி உங்கள் கிளைண்ட்டாக இருக்கட்டும், கஸ்டமராக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். நம்ம போய் பண்ணால் அந்த ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே இருக்கணும். அண்ட் வந்து உங்களை அப்பாயிண்ட் பண்ணுற கஸ்டமர், அது கிளைண்ட் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கும் தோணும், இவங்க வந்தாலே சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நேமை வந்து வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே பிக்கப் பண்ணி நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நம்பிக்கை வீணாகாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் மேலே நீங்களும் நம்பிக்கை வைங்க. என்னை நம்பி என்னோட கிளாஸ்லேயுமே சரி, என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன ட்ரஸ்ட் பண்ணி இவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறது காட் கொடுத்த கிஃப்ட் தான். அதுக்கு எப்போதுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அவர் பிக் சப்போர்ட். இனி எதுனா டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கேளுங்க. எல்லாருமே சேர்ந்து முன்னேறுவோம். சீக்கிரமாக ஒரு பேஜ் உங்களுக்குன்னு ஓப்பன் பண்ணி வீடியோஸ் போட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்க்குறேன். அண்ட் த பெஸ்ட் எவ்ரி ஃப்யூச்சர் பிஸ்னஸ் உமன் அண்ட் ஹென்னா ஆர்டிஸ்ட்க்கும். ஹென்னா கோன்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஆல்சோ அவைலபிள். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா பை பண்ணிக்கோங்க. அண்ட் பை கைஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye.